இயேசுவில் அன்பானவர்களே, இன்று நாம் புனித வெள்ளி பற்றி தியானிக்க உள்ளோம். நட்புக்கு சிறந்த தியாகம். பலவீனமானவர்களை பலசாலிகளாகவும் பலசாலிகளை பலவீனமானவர்களாகவும் பார்க்கிறது இந்த உலகம். இயேசுவின் பலமும் பலவீனமும் அவருடைய இறப்புதான். இயேசுவின் 7 வார்த்தைகள். அந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி. அவரை சிலுவையில் அறைந்த பிறகு சிலுவையோடு அந்த கல்வாரி மலையில் தூக்கி வைத்தார்கள். ஒரு புறம் சதுசேயர்கள் பரிசேயர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மறுபுறம் தலைமை குருக்கள் மூப்பர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவரை சுற்றி அரசு அலுவலர்கள் சேவகர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தூரத்தில் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அவருக்கு எல்லாம் தம்மை கைவிட்டதாக தோன்றியது. அப்போதுதான் தன் தந்தையை நோக்கி, தந்தையே, இவர்களை மன்னியும் என்று பேசினார். தந்தையிடம் பேசிவிட்டு தன் 2 பக்கங்களையும் நோக்கிய போது 2 கள்வர்கள் தம்மை 2ஆக பங்கு போடுவது போல் தெரிந்தது. அப்போதுதான் மனம் மாறிய கள்வனுக்கு, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என ஆறுதலாக கூறப்பட்டது. 3ஆவதாக தம் சிலுவை அடியில் பார்த்தபோது தம் அன்பு அம்மா நின்று கொண்டிருப்பதையும் தம் அன்பு சீடர் நின்று கொண்டிருப்பதையும் கண்டார். அப்போதுதான் அம்மாவை நோக்கி, அம்மா, இவரே உன் மகன் என்றும், சீடரை நோக்கி, இவரே உன் தாய் என்றும் மொழிந்தார். தாம் அழைத்த சீடர்கள், தம்மால் குணம் பெற்ற மக்கள், தம்மையே பின்தொடர்ந்தவர்கள் என்று எல்லா தரப்பினரும் தம்மை கைவிட்டதாய் உணர்ந்தார். இயேசு ஒருவேளை தந்தையும் தம்மை கைவிட்டாரோ என்று எண்ணியதுதான். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தினார். எல்லாவற்றையும் முடிந்ததாய் எண்ணிய போது அவருக்கு தாகம் எடுத்தது. உடனே அவர் தாகமாயிருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் கொடுத்த புளித்த திராட்சை ரசத்தை குடித்துவிட்டு, எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் கூறியதில்தான் பல இறைவாக்குகளும் திருச்சட்டங்களும் நிறைவேறின. அதாவது அவருடைய சரீர வாழ்வு நிறைவேறியது. முன் குறித்து வைக்கப்பட்ட அடையாளங்களை இறைவாக்குகளை நிறைவேற்றப்பட்டன. தந்தையாகிய கடவுள் அனுப்பிய மனித இரட்சிப்பின் பணி முடிந்தது. உயிர்ப்பு என்ற தொடக்கம் பிறக்க அவருடைய பாடுகள் நிறைவேறின. எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பிறகுதான் தந்தையை நோக்கி இறுதியாக அவர் அழைத்தார். அப்போதுதான், தந்தையே, உமது கைகளில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று ஜெபித்து உயிர் துறந்தார். இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஜெபமாக இருந்தது. இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே ஒரு பாலமாக அமைந்தது. அவருடைய ஜெபம் மனிதனை இறை தந்தையிடம் அழைத்து செல்வதாக இருந்தது. மனிதனையும் இறைவனையும் இணைக்கும் பாலமாக அமைந்தது. இதன் விளைவு என்ன? இந்த மனித உடம்புக்குள் ஒளி காது வழியாக புகுகிறது, ஒளி கண் வழியாக புகுகிறது, சுவை நாக்கு வழியாக புகுகிறது, மனம் மூக்கு வழியாக புகுகிறது. ஆனால்
அன்பு மட்டும் உடலின் எல்லா பாகங்களின் வழியாகவும் புகுகிறது. அன்பை உணர்ந்தவர் ஆண்டவனை அறிந்திருப்பார். அன்பே கடவுள் என்பதை உணரத்தான் இயேசுவின் வாழ்க்கை மனித வாழ்வாக பிறப்பிக்கப்பட்டது. அந்த அன்பின் வாழ்க்கையை அவருடைய பாடுகளிலும் இறப்பிலும் கண்டால் அது அன்பின் பாதையாகும். அவருடைய சிலுவை அன்பின் அடையாளமாகும். அந்த இருவரையும் குருவானவர் பாவத்திற்கு பரிகாரமாக ஆளுக்கொரு சிலுவையை சுமந்து கொண்டு கோயிலுக்கு வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். இருவரும் பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் சென்றார்கள். ஆளுக்கொரு சிலுவையை செய்தார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார்கள். பயண தூரம் அதிகமாய் தெரிந்தது. சிலுவையின் பாரம் அதிகமாகவும் தெரிந்தது. ஓர் இடத்தில் ஓய்வெடுத்தார்கள். ஓய்வு எடுத்த பிறகு ஒருவன் சொன்னான், பயணம் தூரமாகவும் இருக்கிறது, சிலுவை பாரமாகவும் இருக்கிறது. எனவே சிலுவையை குறைத்து கொள்வோமா என்று கேட்டான். எனக்கு வேண்டாம், நீ வேண்டுமென்றால் சிலுவையை குறைத்துக்கொள் என்று சொன்னான். மற்றவன் குறைத்து கொண்டான். மீண்டும் பயணம் தொடர்ந்தது. மீண்டும் ஓய்வு. மீண்டும் மற்றவன் சிலுவையை இன்னும் கொஞ்சம் குறைத்து கொண்டான். அவனோ மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. கோவில் முகப்பை அடைந்தார்கள். அப்போது தான் தெரிந்தது, கோவில் வளாகத்தை அடைய வழியை இருந்த பாலம் உடைக்கப்பட்டிருந்தது. சிலுவையோடு கோவில் வளாகத்தை அடைவது எப்படி என்று இருவரும் யோசித்தார்கள். சிலுவையை குறைக்காமல் எடுத்து வந்தவன் சிலுவையை பாலமாக வைத்து பார்த்தான். சரியாக இருந்தது. சிலுவை மேல் ஏறி கரை சேர்ந்து சிலுவையை எடுத்துக்கொண்டான். சிலுவையை குறைத்து கொண்டு வந்தவன் சிலுவையை வைத்து பார்த்தான். சிலுவை சரியாக படவில்லை. கரையிலே நின்றான். அக்கரை சேர முடியவில்லை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தம்மையே துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். கேள்வி: எனது சிலுவையோடு இயேசுவை நான் பின்தொடர நான் எனது பலமும் பலவீனமும் எவ்வாறு உதவுகின்றன?